ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்றான்னு வைங்க, சொல்லியிருக்கிறான். ಒಂದು ತಂದೆ ಹತ್ರ ಒಂದು ಮಗನು ಇದ್ರ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಆಸ್ತಿಯನ್ನ ಬರ್ದಿಕ್ಕಪ್ಪ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. அப்ப அப்பா என்ன பண்றாரு, அவனுக்குரிய ஒரு பங்கை எழுதி கொடுக்குறாரு, அவனுக்குன்னு ஒரு பார்ட், அவனுக்குன்னு ஒரு கொஞ்சத்தை எழுதி கொடுக்குறாரு. ಅವಾಗ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಆತನ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬರ್ದಿಕ್ಕುತ್ತಾನೆ. அதே அந்த பையன் வந்துட்டு ಅದೇ ಒಂದು ಮಗನು ಬಂದು எனக்கு பாகம்லாம் வேணாம்ப்பா, எனக்கு நீதான்ப்பா வேணும்னு சொல்லி அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. ಅದೇ ಒಂದು ಮಗನು ಬಂದು ನನಗೆ ಭಾಗವೆಲ್ಲ ಬೇಡ ಸ್ವಾಮಿ, ಭಾಗವೆಲ್ಲ ಬೇಡಪ್ಪ, ನೀನೇ ಬೇಕು ಅಂತ ಬಂದು ಹಿಡಿಯುವುದಾದ್ರೆ அப்பா என்ன சொல்லுவார் சொல்லுங்க? ಅವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಹೇಳಿ, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான்ப்பா, ನನ್ನ ಹತ್ರ ಇರೋದೆಲ್ಲ ನಿನಗೆ ಅಪ್ಪ, நீ என்னையவே கேட்டீல, ನನ್ನನ್ನೇ ಕೇಳಿದಲ್ವಾ, எனக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாமே இனிமே உனக்கு தான். ನನಗೆ ಏನೇನೆಲ್ಲ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ನಿನಗೇನೆ. நம்ம என்ன செஞ்சிடறோம், ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ஏசப்பா உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை தாங்க, ದೇವರೇ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ